Hello friends, welcome to Sindhu English Channel. In today's class, we are going to discuss a novel, Tom Jones, A Foundling by Henry Fielding. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த நாவலை கொஞ்சம் நடத்துங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது நாம் எப்பயுமே எந்த ஒரு டாபிக் எடுத்து படித்தாலும் சரி, ரொம்ப வேகா இருக்குமோ, ரொம்ப டஃப்பா இருக்குமோ அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம படிக்க ஆரம்பிச்சாலே அது நமக்கு டஃப்பா தாங்க இருக்கும். ஸோ இதுல டாம் ஜோன்ஸ் அப்படின்னு ஒன்றே பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டோட்டலி 18 புக்ஸ். ஸோ 18 புக்ஸஸ் இருக்கு. இதை எப்படி ஓவரால் ஸ்டோரியை படிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன மலைப்பு உங்களுக்கு வரதான் தோணும். இப்போ அந்த 18 புக்ஸோடைய ஸ்டோரியை உங்களுக்கு அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நாவல் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரொம்ப அழகா எல்லா கேரக்டர்ஸையும், அது மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சரௌண்டிங்ஸ் என்வரான்மெண்ட்டையே வந்து உங்களுக்கு அழகாக கொடுக்கக்கூடியது அதுதான் வந்து நாவல். அப்போ நமக்கு அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அதை படிக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார், நிறைய கேரக்டர்ஸை கொடுத்துருக்குறாரு. ஸோ எல்லா கேரக்டர்ஸையும் நம்ம ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். அவங்க இந்த ஸ்டோரிக்கு எப்படி தொடர்புடைகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹென்ரி ஃபீல்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரடக்ஷன் அபவுட் த ஹென்ரி ஃபீல்டிங் அண்ட் இந்த டாம் ஜோன்ஸ். இதோடைய ஃபுல் டைட்டிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லிங். டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லிங். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நமக்கு டாம் ஜோன்ஸ் ஸ்டோரியை பார்க்கும்போது சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட், Henry Fielding was a well-known novelist and a dramatist. Okay, he is a well-known novelist and dramatist. So he was born on April 22nd, 1707 in England. So he educated from Eton College. So and trained in law. His literary career. So அதாவது இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லா தான் படிப்பார். He was an advocate and became a magistrate. கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டாகவும் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ his literary career was began in London. So his best known works are Tom Jones, Miscellaneous and Amelia. Okay, died on October 8, 1754 in Lisbon, Portugal. And very important, this novel is considered as Henry Fielding's novels are considered as Bildungsroman and Picassoque novel. Okay, so Tom Jones is also considered as a Bildungsroman and Picassoque novel. So இது வந்து 1 மார்க்ஸ்ல கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாம் ஜோன்ஸ் வந்து எந்த மாதிரியான நாவல் அப்படி எழுது, அதாவது ஹென்ரி ஃபீல்டிங்கோடைய நாவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பில்டன்ஸ்ரோமன். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸையும் நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ என்னோட ஏர்லி லைஃப் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபீல்டிங் வாஸ் born at ஷார்ஃபம் பார்க், the house of his maternal grandfather in Somerset. ஸோ இந்த சமர்செட்டில் தான் அவர் பிறந்திருப்பாரு. ஸோ அதையே வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கதைக்களத்தையும் அவர் உருவாக்கியிருப்பார். His mother died when he was 11 and when his father remarried, Henry was sent to Eton. There he was happy enjoying his studies. So at 19 he attempted to elope with the beautiful Alice but failed. Then he settled in London, determined to earn his living as a dramatist. Okay, so லண்டன்லேயே செட்டில் ஆகிட்டு அவருடைய வாழ்க்கையை ஒரு ட்ராமாட்டிஸ்டாகவே தொடங்குறார். அபவுட் த நாவல். ஸோ இந்த நாவல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற, இந்த நாவலில் இதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் நாவல் டீல்ஸ் வித் டாம்ஸ் லைஃப் அண்ட் நேச்சர். ஸோ டாம் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றின வாழ்க்கையை தான் நாம் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, மேஜர் தீம்ஸ் ஆஃப் திஸ் நாவல்ஸ் ஆர். ஸோ இந்த டாம் ஜோன்ஸுடைய இந்த நாவலுடைய மேஜர் தீம்ஸ் எதை பற்றின கதை களங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. டாம்ஸ் லவ் அண்ட் வில்லைனி ஆஃப் சம் பீப்புள், ஹிப்போக்ரசிஸ் அண்ட் ஹியூமன் நேச்சர். ஓகே, அவருடைய லவ்வை பற்றி பார்க்க போகிறோம். சில பேருடைய அந்த வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது ஹிப்போக்ரசி அப்படின்னா வந்து இந்த ஏமாற்றம், கபட நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஷம், நல்லவங்க மாதிரி வேஷம், அந்த மாதிரி மனிதர்களுடைய இயல்பு எல்லாத்தையும் பற்றியுமே இங்கே பார்க்கணும். ஸோ டாம், ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா rebellious young man
an anti-hero or protagonist அப்படின்னு கூட சொல்லணும். Society see him as the not virtuous but rebellious. Okay, society see him as not virtuous but rebellious. So இந்த டாம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, ஹெட்டிங்லேயே நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டு டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லிங். ஸோ எ ஃபவுண்ட்லிங் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபன் அப்படின்னா அனாதை சிறுவன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்பா அம்மா இல்லாதவங்கள நம்ம அனாதை அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபவுண்ட்லிங் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. ஸோ நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகப்பன் பேர் தெரியாத பிள்ளைகளா இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு குழந்தை. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு குழந்தை ஒரு பெருசானதுக்கு அப்புறமா இந்த சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனைகளை எல்லாத்தையும் அவர் சந்திக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையே. டாம் ஜோன்ஸ், அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து வளர்ற வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபுல் லென்த். இதுதான் வந்து அந்த 18 புக்ஸ். ஸோ இது ஒரு ஸ்டோரிமா, ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி. இது ரொம்ப படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள குழந்தை என்னென்ன பிரச்சனைகள் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சொசைட்டி see him as a not a virtues. ஸோ விர்ச்சுஸ் அப்படின்னா அந்த விர்ச்சுவஸ் பர்சன்ஸ்னா கன்னித்தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலங்கம் இல்லாத நபர். அந்த மாதிரி அந்த குழந்தைய பார்க்கலாம். அந்த குழந்தை எந்த தப்பு பண்ணல, பேரண்ட்ஸ் பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தை எதுவும் பண்ணல. பட் ஆனா அந்த குழந்தைய எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு அன்வான்ட் திங் மாதிரி தான் பாக்குறாங்க. பட் ரெபலியஸ். Tom lives his life according to his own way. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அவனை என்னோட மனசு என்ன சொல்லுதோ நான் அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். மற்றவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது. தன்னோட வாழ்க்கை தனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்தா போதும். மற்றவங்களை பத்தி கவலைப்படாத ஒரு கேரக்டர். அதாவது மற்றவங்க வந்து தன்னை பத்தி என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி முகமூடி போட்டு வாழக்கூடிய நபர் இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேரக்டர் அதை சொல்லுவோம். Okay, he has his own perspective about the goodness. நல்ல கேரக்டர் தான், எந்த தப்பும் இல்லை. பட் ஆனால் சரின்னு பட்டுச்சுன்னா அதை உடனே செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். He develops the affection for his neighbor's daughter, Sophia Weston. Okay, Sophia Weston, she is the heroine. On one hand, their love reflects the romantic comedy genre popular in 18th century Britain. ஸோ இவங்களுடைய இந்த லவ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூற்றாண்டில் வெளிப்படுத்தக்கூடியது ரொம்பவே ஒரு அழகான லவ். ஸோ ஹீ இஸ் எ ஃபவுண்ட்லிங். ஸோ ஃபவுண்ட்லிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னா, ஸோ ஹீ இஸ் எ ஃபவுண்ட்லிங். ஸோ Fielding's Tom Jones was published in 1749. Okay, this novel was published in 1749. Is both one of the great comic masterpieces of a major force in the development of the novel form, English literature and genre. ஜெனர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே, ஸோ இவரோடது 1749 பப்ளிஷ் ஆச்சு. நான் ஏற்கனவே சொன்ன பில்டன்ஸ் ரோமன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. எ நாவல் ஆஃப் ஃபார்மேஷன், சைக்காலஜிக்கல் அண்ட் மாரல் க்ரோத், நாவல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் காமிக் ஆஃப் த ஏஜ். இந்த மாதிரி எல்லாம் கலந்தது. ஓகே, ஒரு சின்ன ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது வளர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் ஃபுல்லாக சைக்காலஜிக்கலா மன ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த சமுதாயத்துல சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ த மெயின் கேரக்டர்ஸ். ஸோ இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார், மெயின் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாம் ஜோன்ஸ். ஸோ ஹீ இஸ் த ப்ரொட்டகானிஸ்ட், ஹீரோ ஆஃப் த நாவல். ஓகே, ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் த நாவல், அடாப்டட் சன் ஆஃப் ஸ்கொயர் ஆல்வர்த்தி. ஸோ இவர் ஸ்கொயர் ஆல்வர்த்திக்கு யாரு, அடாப்டர்ஸ் தத்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை டாம் ஜோன்ஸ். சோஃபியா வெஸ்டன். ஸோ இவங்க தான் வந்து த உமன் ஹீ லவ். டாம் ஜோன்ஸ் லவ் பண்ற அந்த கேர்ள் யாரு, சோஃபியா வெஸ்டன். ஸோ ஷீ இஸ் த ஹீரோயின் ஆஃப் த நாவல். ஸ்கொயர் ஆல்வர்த்தி. ஸோ ஸ்கொயர் ஆல்வர்த்தி இஸ் எ கைண்ட் ஆஃப் ஜெனிரஸ் மேன். ஸோ ஸ்கொயர் ஆல்வர்த்தி ரொம்பவே கருணை உள்ளம் கொண்ட தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதர் ஸ்கொயர் ஆல்வர்த்தி. Master Blifil. So Master Blifil is a virtuous and a honest but evil really. Squire Alworthy's nephew. Okay, so the Master Blifil is a virtuous man and honest but evil really. ஆனா உண்மையிலே எப்படி ஒரு மாதிரி வில்லத்தனமான கேரக்டர்ஸ் இவர் தான்.
இந்த ஸ்டோரியோடைய வில்லன் இந்த மாஸ்டர் பிளிஃபல். ஸோ இவருக்கு ஏன் மாஸ்டர் அப்படிங்கிற பேர் சொல்றோம்? ஸோ பிளிஃபல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேரக்டர் வருவீங்க. மாஸ்டர் பிளிஃபல், கேப்டன் பிளிஃபல் அண்ட் டாக்டர் பிளிஃபல் அப்படின்னு கூட ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இப்போ அதாவது டாக்டர் பிளிஃபல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பிரதர் வந்து கேப்டன் பிளிஃபல். ஓகேங்களா? டாக்டர் பிளிஃபலுடைய பிரதர் கேப்டன் பிளிஃபல். ஸோ கேப்டன் பிளிஃபலுடைய சன் அதான் வந்து மாஸ்டர் பிளிஃபல். ஓகேங்களா? கேப்டன் பிளிஃபலுடைய சன் தான் வந்து மாஸ்டர் பிளிஃபல். ஸோ இங்க பாருங்க, ஸ்கொயர் ஆல்வர்த்திஸ் நெஃப்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஸ்கொயர் ஆல்வர்த்தியோட நெஃப்யூ யார் அப்படின்னு பாருங்க, பிரிட்கட் ஆல்வர்த்தி. பிரிட்கட் ஆல்வர்த்தி இவங்க யாருன்னா மிஸ்ஸஸ் ஆல்வர்த்தியோடைய சிஸ்டர், ஸ்பின்ஸ்டர். ஸ்பின்ஸ்டர் அப்படின்னா அதாவது இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஸ்பின்ஸ்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. She has crossed the age of at least 30, above 30. ஸோ முதிர்ந்த கண்ணின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ 30-35 வயசுக்குள்ள இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அவங்க மேரேஜே பண்ணிக்காம இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, யாரு? பிரிட்கட் ஆல்வர்த்தி. ஓகே, ஸோ இந்த பிரிட்கட் ஆல்வர்த்திக்கும் கேப்டன் பிளிஃபலுக்கும் பிறந்த மகன் தான் வந்து மாஸ்டர் பிளிஃபல். ஸோ கேப்டன் பிளிஃபல் மேரிஸ் பிரிட்கட் ஃபார் ஹர் மணி. நாங்கள் ஸ்டோரி சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் மிஸ்டர் வெஸ்டன். இவர் யாருன்னு பாருங்க. இவர் நம்ம ஏற்கனவே சோஃபியா வெஸ்டன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? பாருங்க, மிஸ்டர் வெஸ்டன் இஸ் த நெய்பர் ஆஃப் மிஸ்டர் ஆல்வர்த்தி அண்ட் த ஃபாதர் ஆஃப் சோஃபியா வெஸ்டன். ஸோ ஆல்வர்த்தியோடைய லேண்டும் மிஸ்டர் வெஸ்டனுடைய லேண்டும் பக்கத்துல இருக்கு. ஜஸ்ட் தேர் நெய்பர். ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் வெஸ்டன். ஸோ மிஸ்டர் வெஸ்டன் அது மிஸ்ஸஸ் வெஸ்டன் அப்படிங்கிறவங்க நான் ஹியர் ஹி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் மிஸ்டர் வெஸ்டன் அண்ட் ஆண்ட் ஆஃப் சோஃபியா. ஸோ மிஸ்டர் வெஸ்டனுடைய மனைவி கிடையாது, அவங்களுடைய சிஸ்டர். சரிங்களா? மிஸ்டர் வெஸ்டனுடைய தங்கை. அப்போ சோஃபியாவுக்கும் அவங்க யாரு? அத்தை முறை சொல்றோம் இல்லைங்களா? அதான் அண்ட் ஆண்ட் ஆஃப் சோஃபியா. ஸோ இவங்களுக்கு வந்து அம்மா கிடையாது சின்ன வயசுலேயே. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஃபியா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் மிஸ்டர் வெஸ்டன். பட் இருந்தாலும் அவங்களுடைய எஜுகேஷனுக்காக கொஞ்ச நாள் வந்து வெஸ்டன் கிட்ட அவங்க வீட்டில் தங்க வச்சு அவர் படிக்க வச்சிருப்பார். அதர் கேரக்டர் லேடி பெலஸ்டான். ஸோ உமன் who is attracted to Tom Jones and wants to keep him as a lover. ஸோ டாம் ஜோன்ஸ் மேலே அவங்க ஆசைப்பட்டு அவரை வந்து என்னவா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க? லவ்வரா இருக்கணும். லவ்வரா தன் கூட இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் லேடி பெலஸ்டான். Partridge. So Partridge, a village schoolmaster, wrongly considered to be Tom's father. Okay, a village schoolmaster wrongly considered to be Tom's father. Taka. Okay, Taka and also a squire, one more teacher. So Takam, a private tutor to Tom Jones and Bliffle. Takam and squire ரெண்டு பேர் இருக்காங்க. ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணல, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தாக்கம் அண்ட் ஸ்கொயர். ஸோ தாக்கம்னு பார்த்தீங்கன்னா he is known about the religion and morality. Mr. Square is a learner on philosophy. ஸோ இவங்க ரெண்டு பேரும் they are the private tutor to Tom Jones and Bliffle. Molly Sagaran. Molly Sagaran, she is a country witch belonged to Tom and Black George's daughter. Okay. வெஞ்ச் அப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டு வேலை செய்கிறவங்க கூட சொல்லலாம். ஓகே, எ கண்ட்ரி வெஞ்ச் பிலாங் டு டாம். ஸோ டாம் வந்து நேசிக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கேர்ள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோலி சகாரன் அப்படிங்கிறவங்க தான். ஓகே, ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் பிளாக் ஜார்ஜ். ஸோ பிளாக் ஜார்ஜுடைய டாட்டர் தான் வந்து இந்த மோலி சகாரின். ஸோ பிளாக் ஜார்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலவத்திஸ் கேம் கீப்பர். ஸோ ஆலவத்தி உடைய கேம் கீப்பர், அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடியவர். அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஹாஸ் 5 children. ஸோ அதனால அந்த செகண்ட் கேர்ள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலி சகாரன். ஸோ கேம் கீப்பர் வந்து அந்த பிளாக் ஜார்ஜ் வந்து அவருடைய ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படும். நம்ம வீட்டில் 5 குழந்தைங்க இருக்கிறதுனால அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து எதுவுமே அந்த பத்தாது. ஸோ அதனால அவருக்காக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க பிளாக் ஜார்ஜ்.
அதில் அவங்களுடைய பெண் கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் மில்லர். ஸோ மிஸ்ஸஸ் மில்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா an innocent lady helper of Tom. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்லாம் பார்க்கலாம். வில் பேரன்ஸ். ஸோ வில் பேரன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மோலிஸ் சைல்டு. ஃபாதர் ஆஃப் மோலிஸ் சைல்டு. நெக்ஸ்ட் டெபோரா வில்கின்ஸ். டெபோரா வில்கின்ஸ் வந்து சீஃப் சர்வெண்ட் ஆஃப் ஆல்வர்த்தி. அண்ட் ஜெனி ஜோன்ஸ். ஜெனி ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க மதர் ஆஃப் டாம். ஓகே, Northerton, one of the officer. Next, Mr. Fitzpatrick. So, Mrs. Fitzpatrick name வந்து Harriet. So, Mr. Fitzpatrick. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the man who was attacked by Tom Jones at London. ஸோ இவரை தான் வந்து அவர் அடிச்சிருவாரு. அடிச்சிருக்கிறவர் இவர் வந்து இறந்துருவாரோ அப்படிங்கிற பயத்தில் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பிரிசனில் வச்சிருப்பாங்க. அந்த மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fitzpatrick. Next, Nightingale அப்படின்னு ஒரு கேரக்டர். So he is the friend of Tom Jones in London. So these are the important characters we are going to see in this novel. So Tom represents a neoclassical youth of generation. So அப்ப இருக்கக்கூடிய ஒரு characters. Neoclassical youth of generation. Tom பாருங்க, Tom loves Sophia. So he is the hero of the novel. But Tom is not a virtuous man. டாம் எப்படி இல்லை, ஒரு விர்ச்சுவஸ் மேனா இல்லை. ஆனா சோஃபியா பாருங்க, சோஃபியா இஸ் தி விர்ச்சுவஸ் உமன். ஓகே, சோஃபியாஸ் லவ் இஸ் ட்ரூ ஃபார் டாம். டாம் மேல அவங்க உண்மையிலேயே வந்து அளவு கடந்து அன்பு வச்சிருந்தாங்க. அவங்க வந்து டாமை மட்டும்தான் நேசிச்சாங்க. அதுதான் இங்க விர்ச்சுவஸ் அப்படிங்கிறது, அதான் மீனிங். டாமை மட்டும் அவங்க நேசிச்சாங்க. பட் டாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டாம்ஸ் நேச்சர் இஸ் ஹெல்பிங். உண்மையிலே டாமுக்கு வந்து இயற்கையாகவே என்ன குணம், மற்றவர்களுக்கு உதவுகின்ற குணம். ஸோ சோஃபியா ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ஜட்ஜ் இட். சோஃபியா இஸ் எமோஷனல் அண்ட் ரேஷனல். ஓகே, சோஃபியா ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அவங்க கொஞ்சம் டக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் எமோஷனல், ஷீ இஸ் ரேஷனல். டாம்ஸ் ஃபால்ஸ் ப்ரிவென்ட் ஹிம் ஃப்ரம் பீயிங் எ பர்ஃபெக்ட் ஹீரோ. ஓகே, அது அவனா ஏற்படுத்தல, அந்த மாதிரியான சூழல்கள் அவனை வந்து தப்பானவனை காட்டிக்கிட்டே இருக்கும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அவன் வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அமைஞ்சு அவன் வந்து தப்பானவன் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இந்த நாவல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலா அந்த 18 புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்டோரி இதுதான். சரிங்களா? என்ன பாருங்க, 19 years old Tom is a good looking and generous young man. So Tom falls for Molly's harem. After falls in love with Squire Weston's daughter Sophia. So first அவர் லவ் பண்ற பொண்ணு யாருன்னா Molly's harem. அடுத்ததா வந்து Squire Weston's daughter Sophia. Now Tom is thrown out of the house by Mr. Alworthy. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஆல்பர்த்தி அவருடைய அடாப்டட் சன் தானே. ஸோ அவர் வந்து அவரை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ ஆன் த ரோடு ஹி ஹாஸ் வேரியஸ் அட்வென்ச்சர்ஸ். அவர் இங்கேருந்து போகிற வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோஃபியா ரன்ஸ் அவே ஃப்ரம் த ஹோம். சோஃபியாவும் டாமை தேடி வீட்டை விட்டு வந்துடுறாங்க. ஷி லீவ்ஸ் அப்டன் ஃபார் லண்டன். லண்டன் போகிறதுக்கு முன்னாடி அப்டன் அப்படிங்கிற பிளேசஸ்க்கு வருவாங்க. ஸோ டாம் ஃபாலோஸ் ஹர் அண்ட் பிகேம்ஸ் இன்வால்வ்டு வித் த சொசைட்டி உமன் லேடி பெல்லஸ்டான். ஸோ இங்கே அதுக்கப்புறம் திரும்ப சோஃபியாவை தேடி டாம் லண்டனுக்கு போகிறார். ஓகேங்களா? அங்கே வந்து லேடி பெல்லஸ்டான் அப்படிங்கிறவங்களை சந்திக்கிறாரு. அவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் பார்க்குறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, அங்கே சில பிரச்சனைகள் ஆகுது. லாஸ்டாக டாம் இஸ் புட் இன் டு பிரிசன். ஸோ இப்போ வந்து டாம் ஜெயிலுக்கு போயாச்சு. ஸோ ஹீ இஸ் ரிலீஸ்டு அண்ட் ஃபைனலி டிஸ்கவர்ஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் பர்த். இறுதியாக ஜெயிலை விட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய தாய் தந்தை யார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ லாஸ்டாக ஹி அப்டைன்ஸ் மிஸ்டர் ஆல்வர்த்திஸ் ஃபேவர் அகெயின் அண்ட் மேரிஸ் சோஃபியா. ஸோ இப்படி தான் இந்த நாவல் முடியும். இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடியுது. ஓகே, இதை தான் நாம இப்போ பார்க்கணும். ஸ்டோரி ஆஃப் டாம் ஜோன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் புக். ஸோ மொத்தம் 18 புக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நான் ஷார்ட்டாக ஒவ்வொரு புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆல் த கேரக்டர்ஸ், தட் இஸ் மிஸ்டர் ஆல்பர்த்தி, டாம், பிளிஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டராக வந்து நமக்கு காமிக்கிறாங்க.
இதுல ஃபர்ஸ்ட் எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஆல்பர்த்தி. ஓகே, ஸோ மிஸ்டர் ஆல்பர்த்தி, ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா he is the man of Alberti. It might be called as favorite of both nature and fortune. both nature and fortune. அதாவது இயற்கையிலேயே அவருக்கு வந்து நல்ல குணம், அது மட்டும் இல்லை, அதாவது நிறைய சொத்துக்களும் இருக்கு. ஃபார்ச்சூன் அப்படின்னா சொத்துக்கள். இப்ப ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கும் ஆனா நல்ல மனசு இல்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணுங்கிற அந்த குணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவர்கிட்ட மட்டும் நிறைய பணம் இருந்தா அவர் எல்லாருக்கும் செய்வாரு, எல்லாருக்கும் உதவி செய்யற குணம் அவர்கிட்ட இருக்கு, ஆனா அவர்கிட்ட பணம் இல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மிஸ்டர் ஆல்பர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹி இஸ் அ ஃபேவர் ஆஃப் போத் நேச்சர் அண்ட் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆல்பர்ட்டி பத்தி அவர் சொல்லியாச்சு. ஆல்பர்ட்டிங்கிறவர் யாருடைய இஸ் எ காமன் மேன். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 குழந்தைகள் இருக்கும். அந்த 3 குழந்தைங்களுமே இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃபும் பாத்தீங்க அப்படின்னா இறந்துருவாங்க. அதாவது இந்த நாவல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவரோட ஒய்ஃபும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த நாவல்ல அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஆல்பர்த்தி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் மேல வந்து ரொம்ப அதிக பாசம் வச்சிருக்கவர். அவர் எப்படி சொல்லுவார், அடிக்கடி என்ன சொல்றாரு, நான் வந்து டெத்ல வந்து திரும்பவும் உன் கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இப்போ அவர் வந்து வேற யாரையுமே வந்து திருமணம் பண்ணிக்கல. ஒருத்தர் தான் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கும் 3 குழந்தை இருந்து 3 குழந்தையும் இறந்து போயிடுச்சு, மனைவியும் இறந்து போயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்படியான ஒரு கேரக்டர். எல்லா மக்களுக்கும் வந்து யார் உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு கேரக்டர் மிஸ்டர் ஆல்பர்த்தி. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மந்த் லண்டன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸுக்காக போயிருப்பார். போயிட்டு இப்பதான் அவங்க வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு வந்து அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க சிஸ்டர் வந்து ஒரு ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு அதை சொல்லியிருக்கோம் நம்ம, மிஸ்ஸஸ் பிரிட்கெட். ஓகே, ஸோ ஹீ லிவ்ட் வித் ஹிஸ் சிஸ்டர் மிஸ் பிரிட்கெட் ஆல்பர்த்தி. ஓகே, ஷி வாஸ் த ஏஜ் ஆஃப் 30. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த ஊருக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, ஸோ அங்கே லண்டனில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஓகே இப்போ நைட்டு நான் வந்து தூங்குறதுக்காக அவர் போகிறார். ஸோ அங்கே போகும்பொழுது ஜஸ்ட் அவரோட பெட்டுக்கு முன்னாடி நைட் வந்து கடவுளுக்காக ப்ரேயர் பண்ணார். ஸோ ப்ரேயர்லாம் பண்ணிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணுவார். அப்புறம் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்ஷீட்டுக்கு அடியில் ஒரு அழகான குழந்தை படுத்துருக்கு. அது பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது நம்மளுடைய பெட்டில் ஒரு யங் பேபி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடுறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே இப்போ அவங்க வந்து அவருடைய சீஃப் சர்வெண்ட் டெபோரா, ஸோ டெபோரா வில்கின்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இவங்க சீஃப் சர்வெண்ட். அவங்கள கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உடனே அவங்களுக்கும் ஷாக்கு, யாரோட குழந்தை இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இந்த குழந்தைய பத்தின ஆராய்ச்சிகள் நாளைக்கு வச்சுக்கலாம், சரிங்களா, இந்த குழந்தைய பத்தின ஆராய்ச்சியை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் உண்மையிலேயே சார் கண்டிப்பா இந்த குழந்தையோட மதர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பயங்கர பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி காலையில பேசிக்கலாம், நீ இந்த குழந்தைய இப்ப நைட்டுக்கு எடுத்துட்டு போயிடு, உன்னோட ரூம்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மார்னிங், ஸோ இவருடைய வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வேலியில மவுண்டைன் ஹில்ஸ். ஸோ இவரோட வீடு பெரிய மவுண்டைன்ல இருக்கும், கீழே வந்து அந்த வேலிஸ் பள்ளத்தாக்குல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போ அவர் வந்து அவரோட அந்த வீட்டோடைய அட்மாஸ்பியர்ஸ் எல்லாத்தையும் பற்றி அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ எழுந்தாச்சு. ஸோ அப்போ அவங்க சிஸ்டர் வந்து கூப்பிடுறாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்பர்த்தி வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கிஃப்ட் அப்படின்னோடனே யூஸ்வலா வந்து அவர் அடிக்கடி நிறைய வந்து ஜுவல்ஸ், கிளாத்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இல்லையா. ஸோ அண்ணன் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு, அதனால வேற இந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஸோ ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த கிஃப்ட்டை வந்து நான் வழக்கமா கொடுக்குற மாதிரியான கிஃப்ட் இல்லை, உனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெபோரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவங்க வந்து அந்த குழந்தையை கொடுக்குறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து யாரோடது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என்னோட பெட்ல இருந்துச்சு.
ஆனா அந்த குழந்தைய வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குழந்தைய தூக்கி போட மனசு இல்ல. அத தூக்கி போடுறதுன்னா, டெபோரா என்ன சொல்லுவாங்க, நான் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு அந்த சர்ச் கேட். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்ல தான் வாசல்ல குடுத்துட்டு இப்போ குழந்தைங்கள வச்சுட்டு வந்தாங்கன்னா, அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொண்டு போய் நான் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம். இதோட அப்பா, அம்மா யாருங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் இது இங்கேயே இந்த குழந்தை இங்கேயே வளரட்டும். எனக்கு அந்த குழந்தை ஏதோ ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இந்த குழந்தை மேல எனக்கு இருக்கு. அதனால இது இங்க நம்ம வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, அவங்க சிஸ்டர் பிரிட்கெட் கிட்ட அவர் குடுக்குறாரு. ஸோ அவங்க சிஸ்டர் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப தாராள மனசுங்க. யாரு என்னன்னே தெரியாது. ஆனா அந்த குழந்தை மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க நீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்ப வந்து அவங்க நெக்ஸ்ட் டெபோரா 2 பேருமே வந்து அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. உடனே அந்த குழந்தைக்கு ஒரு தனி ரூம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. உடனே அப்புறம் டெபோரா கிட்ட அவர் சொல்றாரு, இது பேரண்ட் யாரா இருக்காப்பா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி டெபோராவுக்கு அந்த அசைன்மெண்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ டெபோரா போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சில நியூஸஸ்லாம் கலெக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ கலெக்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜெனி ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த குழந்தையோட அம்மாவா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஸோ அடுத்ததான் நமக்கு புக் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ புக் 2ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற மாதிரி ஸோ அஃபயர் ஆஃப் ஜெனி அண்ட் பேட்ரிச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கூட்டிட்டு வராங்க. ஸோ யார் இந்த ஜென்னி ஜோன்ஸ்? ஜென்னி ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஷீஸ் அ யங் கேர்ள். அவங்க வந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்ல போயிட்டு, அதாவது கொஞ்சம் அந்த டவுன் ஏரியாஸ்ல போயிட்டு வேலை செய்யறவங்க தான், வீட்டு வேலை செய்யறவங்க தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வந்து எஜுகேஷன் அதிகமா இருக்குது. அதாவது இவங்க வந்து யார் வீட்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ரிச். ஸோ பார்ட்ரிச் அப்படிங்கிறவர் ஒரு வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர். ஸோ இவங்க வீட்ல தான் வந்து அவங்க வேலை செய்வாங்க. ஸோ அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஜென்னி ஜோன்ஸ்க்கு வந்து படிக்கணும்னா ரொம்ப ஆசை. ஸோ அந்த கத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆசை. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, வேலை செஞ்சது போக பேட்ரிச் வந்து சொல்லி கொடுப்பாரு. அதை வந்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. அந்த லேர்ன் பண்ணதுனால அவங்க வந்து நான் இப்படி எல்லாம் கத்துக்கிட்டேன், நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி கெத்தா வருவாங்க இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு சீன் போடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து ஜெனி ஜோன்ஸ் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறது வந்து அங்க இருக்கிற நெய்பர்ஸ் அவங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த கேர்ள் வந்து ஒரு மாதிரி ரெஃபரண்ட் டைப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளா வந்து அடிக்கடி வந்து ஜெனி வந்து ஆல்பர்த்தி வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்தாங்க. அவங்க சிஸ்டரை வந்து பார்த்துக்கிட்டாங்க, உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள பார்த்துக்கிறதுக்காக போகணும் வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜெனி தான் வந்து இந்த கிராமத்தை விட்டு அடிக்கடி வெளியில போயிட்டு வரக்கூடிய ஆள். அப்ப அவங்க தான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து அம்மாவா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. ஸோ டெபோரா அதே மாதிரி ஜெனியை கூட்டிட்டு வந்து ஆல்பர்த்தி வீட்டுல நிறுத்துறாங்க. ஸோ அப்ப ஜெனி என்ன சொல்றாங்க ஆல்பர்த்தி கிட்ட, ஆமா சார், நான் தான் இந்த குழந்தைய வச்சேன், இந்த குழந்தையோட அம்மா நான் தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் தான் அந்த குழந்தையோட அம்மா. ஸோ யார் இந்த குழந்தைக்கு அப்பா? சோ சாரி, நான் வந்து அதை சொல்ல மாட்டேன். நான் வந்து அதை சொல்ல மாட்டேன். நான் வந்து அந்த அவங்க அப்பாவுக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த உண்மை வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும். இன்னைக்கு நான் சொல்லல, பட் எதிர்காலத்துல அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அப்ப சொல்றேன் சார் இந்த குழந்தையோட இது வரைக்கும். அது வரைக்கும் இந்த குழந்தை இந்த வீட்டிலேயே வளரட்டும். உங்க பாதுகாப்புல வளர்ந்தா அந்த குழந்தை நல்லா இருக்கும். அதனால நீங்களே வளர்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ உண்மையை ஒத்துக்கிட்டதுனால அவர் வந்து என்ன பண்ணல, ஜெனி ஜோன்ஸ் மேல வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணல. போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட்ரிச் இருக்காரு இல்லையா? ஸோ இந்த பார்ட்ரிச் வந்து வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்ஸஸ் பார்ட்ரிச். ஸோ மிஸ்ஸஸ் பார்ட்ரிச்க்கும் மிஸ்டர் பார்ட்ரிச் 2 பேருமே திருமணமாகி அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம. ஸோ இப்போ குழந்தை இல்லாம இருந்து ஒரு நாள் வந்து பார்ட்ரிச் பார்ப்பாங்க, ஜெனி ஜோன்ஸ் வந்து அவரோட ஹஸ்பண்ட் பக்கத்துல நெருக்கமா உட்காந்துட்டு படிக்கிறது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. இப்ப வந்து ஆஃப்டர் த 9 மந்த்ஸ், அதாவது அவங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சு அடுத்த ஒரு 6 மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஜென்னி ஜோன்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அந்த குழந்தையோட அப்பா யாரா இருக்கும்? பேட்ரிச்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இதை வந்து கேட்டுட்டு பேட்ரிச்சும் மிஸ்ஸஸ் பேட்ரிச் அவங்க மிஸ்ஸஸ் பேட்ரிச் வந்து பேட்ரிச் கூட வந்து வீட்டில் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஆனால் பேட்ரிச் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படின்னு அவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அதை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளார சண்டை நடக்கும். மிஸ்ஸஸ் பேட்ரிச் தான் வந்து பேட்ரிச்சை பயங்கரமா அடிப்பாங்க. அதை வந்து தடுக்கும் போது அவங்களுக்கும் சில காயங்கள் ஏற்படும். ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது பேட்ரிச் தான் மிஸ்ஸஸ் பேட்ரிச்சை ரொம்ப தாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸ் போகும். ஸோ இப்போ வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயம் வந்து ஆல்பர்ட்டிக்கு தெரிய வருது. ஸோ ஆல்பர்ட்டி வந்து கூப்பிட்டு கேட்கிறாரு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேட்ரிச் சொல்றாரு, நான் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல ஜெனி ஜோன்ஸ்க்கு இவரும் நெருக்கமா இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி இப்ப ஜெனி ஜோன்ஸே கூட்டிட்டு வாங்க, பேட்ரிச் தானான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனா ஜெனி ஜோன்ஸ் அங்க இல்லை. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேட்ரிச் வீட்ல இருந்து வெளில அனுப்பிச்சாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா ஜெனி ஜோன்ஸ் வந்து ஒரு கலோன், ஸோ ஒரு ஆஃபீஸரோட அவங்க வந்து பழக்கம் வச்சிருந்தாங்க. அந்த ஆஃபீஸரோட அவங்க வெளில எங்கேயோ போயிட்டாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஜெனி ஜோன்ஸ் வந்து இல்லாததுனால வேற வழி இல்லாம பேட்ரிச் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு முடிவு பண்றாங்க. பட் 2 பேருமே அந்த குழந்தை ஆல்பர்ட்டி வீட்டில் தான் வளருது. சரி போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நாள் போன உடனே பேட்ரிச்சோட ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. ஸோ இப்போ பேட்ரிச்க்கு இருந்த நல்ல பேரும் போயாச்சு, பேட்ரிச்சோட ஒய்ஃபும் இறந்தாச்சு. அவர் வந்து ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தா இல்லையா, இப்போ அந்த ஸ்கூலும் ரன் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கு வந்து ஆல்பர்ட்டி தான் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதையும் அவர் கட் பண்ணதுனால அவருக்கு 2மே இல்லாம போயிடுது. ஸோ பேட்ரிச் அதோட முடியுது. அடுத்ததா அங்க யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆஃப் பிளிஃபில். மேரேஜ் ஆஃப் பிளிஃபில் அதாவது இங்க வந்து பிளிஃபில் வீட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் பிளிஃபில்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ ஆல்பர்ட்டி வீட்ல எப்பயுமே வந்து படித்தவர்களுக்கு அதிகமா இடம் உண்டு. ஸோ அந்த வீட்ல படிக்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வெளிநாட்டுல இருந்து வேற யார் வந்தாலும் சரி அவங்க வீட்டில தான் தங்குவாங்க. ஸோ யாராவது படிப்பு சம்பந்தமா ஏதாவது ரிலீஜியஸ் சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றதுக்கு எது வந்தாலும் அங்கதான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஊர்ல டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து பிளிஃபில்ல வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுவாரு. பட் பிளிஃபில் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால டாக்டர் பிளிஃபில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரதர் கேப்டன் பிளிஃபில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஸோ கேப்டன் பிளிஃபில்ல வந்து நீ வந்து பிளிஃபில்ல மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா சாரி பிரிட்கேட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த அவங்களோட ஃபார்ச்சூன் நமக்கு கிடைக்கும், அவங்களோட சொத்து கிடைக்கும், அதை வச்சு நம்ம பெரிய ஆளா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிளிஃபில் தன்னுடைய பிரதர் கேப்டன் பிளிஃபில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதாவது ஆல்பர்ட்டியோட சிஸ்டருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஆனா கேப்டன் பிளிஃபில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பிரிட்கேட் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ பிரிட்கேட் வந்து அந்த 30 இயர்ஸ் ஏஜ்ல இருக்காங்கன்னு சொன்னோம். அவங்க வந்து கொஞ்சம் பிளாக்கா இருப்பாங்க, அதாவது அழகு இல்லாம இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அதிகமா வந்து யாரையும் அவங்கள யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து சொத்துக்காக தான் கேப்டன் பிளிஃபிலும் அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்க முன்வரார். ஓகே, ஸோ இப்போ கேப்டன் பிளிஃபில் என்ன முடிவு பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க திருமணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அதுதான் வந்து மாஸ்டர் பிளிஃபில். ஸோ எப்படியாவது ஆல்பர்ட்டி வந்து இறந்துருவாரு, அவருக்கு குழந்தையே கிடையாது, அதனால ஒட்டுமொத்த சொத்தும் வந்து நாம தான் ஆள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளான் பண்ணிருப்பார். அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, இப்ப மாஸ்டர் பிளிஃபில் அண்ட் டாம் ஜோன்ஸ் 2 பேரும் இருக்காங்க இல்லையா. அப்ப 2 பேரும் ஒரே வீட்டுல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் சொல்லுவார். பட் ஆனா அதுக்கு வந்து பிளிஃபில் ஒத்துக்க மாட்டார் ஆரம்பத்துல. பட் ஆல்பர்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு குழந்தை என்ன பண்ணும், ஸோ அந்த குழந்தையும் இந்த வீட்டில தான் வளரணும் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஓகே, ஸோ அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளிஃபில் வந்து அந்த சொத்துக்களை அடையணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு இல்லைங்களா. ஆனா அவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவார். ஸோ இப்போ ஒன் ஆர் 2 இயர்ஸ்ல என்ன ஆகுது, மிஸ்ஸஸ் பிரிகேட் வந்து விடோவா ஆயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்களும் அவங்க அண்ணா வீட்டிலே தான் இருக்காங்க. ஸோ மாஸ்டர் பிளிஃபில் அண்ட் டாம் ஜோன்ஸ் 2 பேருமே குழந்தையா இருந்தவங்க இப்போ வந்து பெருசா. புக் 3. ஸோ புக் 3ல வந்து டாம் அண்ட் பிளிஃபில் ஆஸ் அடல்ட்ஸ். ஓகே, டாம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 இயர்ஸ் ஆகும்.
பிளிஃபில்க்கு வந்து 19 இயர்ஸ் ஆகும். அடுத்ததா வரக்கூடிய சோஃபியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 இயர்ஸ் 17 இயர்ஸ் ஐ திங்க் அந்த மாதிரி வரும். 21 19 17 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஜ்ல இந்த கதைகளும் அப்படி ஆரம்பிக்குது. ஓகே, டாம் அண்ட் பிளிஃபில் ஆஸ் அடல்ட்ஸ். ஸோ ரெண்டு பேருமே இப்போ அந்த ஏஜ்ல வந்துட்டாங்க. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெயின் பண்றதுக்கு ரெண்டு டீச்சர்ஸ் வராங்க. அவங்க தான் தாக்கம் அண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த ரெண்டு டீச்சர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நல்ல கேரக்டர்ஸ், அதாவது பசங்களை வந்து நல்லா டீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகே. அதே சமயம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்கேட்டை வந்து லவ் பண்றாங்க. அதே சொத்துக்காக தான். ஸோ பிரிட்கேட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா நமக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்கேட்டை வந்து எப்படியாவது வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். அப்ப பிரிட்கேட்டை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க மனசுல போய் இடம் பிடிக்கணும் இல்லையா? அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே செய்யக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டாம் ஜோன்ஸை பத்தி எப்ப பாரு வந்து தப்பா சொல்றது, மாஸ்டர் பிளிஃபில பத்தி எப்பயுமே வந்து அதிகமா சொல்றது. மாஸ்டர் பிளிஃபில வந்து உயர்த்தி பேசினா பிரிட்கேட்டுக்கு வந்து பிடிக்கும். அப்ப எப்படியாவது அவங்கள அப்படியே கொஞ்சம் அதாவது இந்த மாதிரி பேசி அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தாக்கம் ஸ்கொயர் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. ஆனா பிரிட்கேட்டை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ரெண்டு பேரும் ஒத்து போற ஒரு விஷயம் டாம் ஜோன்ஸை வந்து தப்பு பண்ண வைக்கிறது. டாம் ஜோன்ஸை பத்தி தப்பான விஷயங்களை சொல்றது. ஓகே, ஆனா சீக்கிரட்டா பாத்தீங்கன்னா மிஸ் பிரிட்கேட் இருக்காங்க இல்லையா? ஸோ பிரிட்கேட்டுக்கு வந்து டாம் ஜோன்ஸ் மேலதான் ரொம்ப பாசம். தன் பையனை விட அவன் மேலதான் வந்து அவங்க ரொம்ப அக்கறையாகவும் அதிக பாசமாவுமே இருப்பாங்க. அவனை பத்தி எந்த தப்பு சொன்னாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவன் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து மாஸ்டர் பிளிஃபில்க்கு ஒரு சங்கடமா இருக்கும். தன்னோட அம்மா வந்து தன்னை விட அந்த குழந்தை மேல வந்து ரொம்ப பாசமா இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இவங்க ஆல்பர்த்தி இருக்காரு இல்லையா? ஸோ ஆல்பர்த்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம் கீப்பர். அவர் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் பிளாக் ஜார்ஜ். ஸோ அவங்க வீட்டுல 5 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அதுக்காக என்ன பண்றாரு, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவர் சில திருட்டு வேலைகள்லாம் செய்யறார் டாம் ஜோன்ஸ். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாரு பாத்தீங்கன்னா, he stolen the apples from the tree and a duck from a farm and a balls from a bucket. ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகள் இந்த குழந்தைங்களுக்காக செய்யறாரு. ஒரு தடவை என்ன பண்றாரு அப்படின்னா, இதே மாதிரிதான் பிளாக் ஜார்ஜுக்காக ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபார்ம்ல போயிட்டு திருடும் பொழுது, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபார்ம் யாருது? ஸ்கொயர் வெஸ்டன். ஸ்கொயர் வெஸ்டன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோஃபியா வெஸ்டனுடைய ஃபாதர் அதான் ஸ்கொயர் வெஸ்டன். ஸோ அவர்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அவர் மாட்டிக்கிட்டு அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டாம் ஜோன்ஸ் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து கேம் கீப்பர் அந்த பிளாக் ஜார்ஜ் இருக்காங்களே அவனை போய் ஒளிஞ்சுக்க சொல்லுவான். அவன் ஒளிஞ்சுக்கிட்டு டாமை மட்டும் மாட்டி விட்டுறான். பட் டாம் என்ன பண்ணுவாங்க, தான் மட்டும்தான் வந்தேன் இந்த நிலத்துக்கு, நான் தான் அங்க பறிச்சேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கு பனிஷ்மெண்ட். அவர் உடனே நீட்டா கூட்டிட்டு போயிட்டு ஆல்பர்த்தி கிட்ட சொல்றாரு, உங்க பையன் வந்து இந்த மாதிரி திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு. திருடுனியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார் நான் திருடினதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறார். எதுக்காக திருடின அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த ரீசன் வந்து அப்ப அவர் சொல்ல மாட்டார். இல்ல சார் அது வந்து தெரியாம செஞ்சுட்டேன். அப்ப சொன்னா வந்து பிளாக் ஜார்ஜ் மாட்டிப்பாங்க, அப்ப அவனுக்கு வேலை போயிடும் அப்படிங்கிறதுக்காக பயந்துகிட்டு அவர் வந்து அந்த பிளாக் ஜார்ஜை பத்தி சொல்ல மாட்டார். ஸோ இந்த விஷயம் வந்து அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு தெரிஞ்சிடும். அதாவது மாஸ்டர் பிளிஃபில்க்கு தெரிஞ்சு அவர் தான் என்ன பண்ணுவாரு, ஆல்பர்த்தி கிட்ட சொல்லுவார், இவன் வந்து பிளாக் ஜார்ஜுக்காக தான் இதெல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்ப பிளாக் ஜார்ஜை கூப்பிட்டு கேட்கும் பொழுது ஆமா சார் அப்படின்னு அவர் உண்மையை எடுத்துப்பாங்க. அப்ப வந்து அதாவது திருடியாவது அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு பாரு, உண்மையிலே இது ரொம்ப பாராட்டக்கூடிய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டி வந்து டாம் ஜோன்ஸை பாராட்டுறாரு. அதாவது மாஸ்டர் பிளிஃபில் வந்து அவனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அந்த மாட்டி விடுறதுக்கு பதிலாக அவனே என்ன பண்ணிக்கிறான், அவனுக்கு இன்னும் நல்ல பேரை சம்பாரிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த பிளாக் ஜார்ஜ் இருக்காரு இல்லையா, அவரை வந்து நீ வந்து பொய் சொல்லி டாமை மட்டும் மாட்டி விட்டல,
அதனால உன்னை இந்த வேலையை விட்டே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை விட்டு அனுப்பிடுவார். ஸோ இதுக்கப்புறம் டாம் ஜோன்ஸ்க்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா பைபிள் கொடுப்பாரு, ஒரு ஹார்ஸ் கொடுப்பாரு. பட் இது எல்லாத்தையுமே அவர் டாம் ஜோன்ஸ் வந்து திரும்பவும் பிளாக் ஜார்ஜ்க்காக அதை எல்லாத்தையும் வித்துருவார். ஸோ திரும்பவும் வந்து மாஸ்டர் தாக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க டீச்சர்ஸ், அந்த டீச்சர்ஸ் போய் ஆல்வர்த்தி கிட்ட சொல்றாங்க, சார் இந்த மாதிரி பைபிளை வந்து டாம் ஜோன்ஸ் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்களோட ஹார்ஸை வித்தாங்க. ஸோ இது எல்லாமே அவனுக்காக தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல்பர்ட்டிக்கு வந்து அவர் டாம் ஜோன்ஸ் மேல கோவமே வரல. இது எல்லாமே அவனுக்காக தான். ஸோ தாக்கம் அண்ட் ஸ்கொயர் இவங்க 2 பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, டாம் ஜோன்ஸ் மேல இன்னும் கோவம் அதிகமாயிட்டே போகுது. நம்ம என்ன அவனை வந்து மாட்டி விட்டாலும் எப்படி அடிச்சாலும், ஆனா ஆல்பர்ட்டி மட்டும் அவர் மேல ரொம்ப பாசமாவே இருக்கிறாரு, அவனை வந்து மன்னிக்கவே எல்லா விஷயத்திலயும் மன்னிச்சு விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளிஃபில் ஆகட்டும், மாஸ்டர் பிளிஃபில் ஆகட்டும், அந்த 2 டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவர் மேல வந்து கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து பிளாக் ஜார்ஜ் வந்து வேலை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ திரும்ப வந்து அவருக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கணும். அப்ப வந்து வெஸ்டர்ன் இருக்காரு இல்லையா, ஸோ அவருடைய அந்த அவருக்கு கீழே ஏதாவது ஒரு வேலையை அவருக்கு வாங்கி தரணும். அதுக்கு வந்து யாரு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லலாம், சோஃபியா இருக்காங்க இல்லையா. ஸோ சோஃபியா மேல அவர் ரொம்ப உயிரி வச்சிருக்காரு. அப்ப சோஃபியாவை வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொன்னா கண்டிப்பா வந்து அவங்க செய்வாங்க. அதனால சோஃபியா கிட்ட இப்ப பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாம் ஜோன்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து சோஃபியா கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவ வந்து நல்லாவே வெஸ்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யங்மேன் இல்லையா. அப்ப வந்து அவரோட ஃபாதருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியும், அதே சமயத்துல வந்து சோஃபியா கிட்ட வந்து எப்படியாவது வந்து பர்மிஷன் கேட்டு அவங்க அப்பாவை வந்து சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா கூட இப்ப பழகிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அப்படி பழகிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஃபியா ஷீ இஸ் அ வெரி விர்ச்சுவஸ் கேர்ள், ரொம்ப ஷை டைப்பு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா அந்த பறவை, விலங்கு இது எல்லாத்தையும் மேலேயும் வந்து ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவங்க. அப்போ ஒரு அழகான வந்து ஒரு பறவையை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பறவையை வந்து என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளிஃபில் வந்து இதெல்லாம் சுதந்திரமா இருக்கணும், இதை எதுக்கு இங்க அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை வந்து திறந்து விட்டுருவார். ஸோ அப்ப அந்த பறவையை திறந்து விடும் பொழுது அதை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாம் வந்து ஒரு மரத்து மேல ஏறுவார். ஸோ அந்த மரத்து மேல ஏறி அதை பிடிச்சிடுவாரு. ஆனா அந்த கிளை திரும்ப டக்குன்னு கீழே விழுந்ததுனால அந்த ஒரு கேனல் இருக்கு, அதாவது அந்த வாய்க்கால் சொல்றாங்க பாருங்க. ஸோ அது உள்ளார அவரு விழுந்துருவார். ஸோ அப்ப விழுந்துட்டு அவருக்கு வந்து அடிபட்டு இருக்கும். அப்ப வந்து அது பாத்தீங்க அப்படின்னா அந்த கை வந்து உடஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது சோஃபியாவுக்கு வந்து டாம் மேல ஒரு சின்ன கன்சர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ டாம் வந்து எவ்வளோ ஒரு ஆக்டிவா இவ்வளோ நமக்காக செய்ய அடிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு உங்களுக்கு வருது. பட் ஆனா டாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஃபியா மேல அவருக்கு எந்த விதமான ஆசைகளும் முதல்ல கிடையாது, சரிங்களா. ஜஸ்ட் அதுவும் இல்லாம அவருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பாஸ்டர், அதாவது அப்பா யாருமே தெரியாத ஒரு குழந்தையா அவர் இருக்காரு. ஸோ அதனால வந்து சோஃபியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிச்சுவஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த சமுதாயத்துல ஏத்துக்க மாட்டாங்க அவங்க திருமணம் செய்துக்கிறதுக்கு, ஒரு ரிச் ஃபேமிலியில இருக்காங்க இல்லையா. அதனால அவருக்கு ஆரம்பத்துல எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. அவருக்கு வந்து என்ன அப்படின்னா பிளாக் ஜார்ஜை எப்படியாவது வந்து என்ன பண்ணணும், வேலைக்கு சேர்த்து விடணும், அதான். ஸோ இப்போ இந்த சமயத்துல அதாவது வந்து அவங்க வந்து கட்டு போட்டுட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஒரு ரொமான்டிக் மூட், ஒரு இன்னசென்ட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கேட்பார் டாம் ஜோன்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கிறாரு, பிளாக் ஜார்ஜை எப்படியாவது வேலைக்கு சேர்த்துக்கோங்க, அவங்களோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது, நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா உங்க அப்பா ரொம்ப கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சோஃபியா என்ன பண்ணாங்க, நைட்ல வந்து தினமுமே வந்து ஒரு மியூசிக் வாசிச்சு காமிப்பாங்க. ஸோ அதை கேட்டாலே வெஸ்டர்ன் சாருக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆயிடும். அப்ப நல்ல மூட்ல இருக்கும்போது அவங்க போயிட்டு அதே மாதிரி டாம் சொன்ன மாதிரி டாம்க்கு தான் உதவி பண்றது சரியான நேரம் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஸோ இப்போ பிளாக் ஜார்ஜ் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. ஓகே,
ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரி வெஸ்டர்ன் வீட்லேயே தான் வந்து டாம்ஸ் இருப்பார். ஸோ வெஸ்டர்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார். அவர் வந்து என்ன அடிக்கடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, டாம் யூ ஆல்சோ ஒன் ஆஃப் மை சன். ஸோ நீயும் என்னுடைய மகன் மாதிரி தான், அதாவது இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான். உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, இங்கே இருக்கிற எந்த ஹார்ஸ் வேணாலும் நீ என்ன பண்ணலாம், ஹண்டிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இருக்கிற அந்த டாக்ஸு விலங்குகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் உனக்கு என்னென்ன வேணுமோ நீ வந்து எல்லாமே எடுத்துட்டு போகலாம். நீ என்ன எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ரொம்ப பாசமாகவும் அளவு கடந்த ஒரு இதுவாகவும் அவர் அதுதான் சொல்ற தன்னோட பிள்ளை மாதிரி ஒன்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஸோ இதை வந்து அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இன்னொரு இன்சிடென்ட், சோஃபியா கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கும்போது அவங்களோட ஃபேஸை பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு சோஃபியா மேல ஒரு சின்ன ஈர்ப்பு வருது. ஸோ டாம்க்கு முதல்ல சோஃபியா மேல ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பயம். ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஜார்ஜுடைய செகண்ட் டாட்டர் மோலி சஹாரன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மோலி சஹாரனோட வந்து அவர் வந்து பழகிட்டு இருப்பார். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான அவங்கள லவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ திடீர்னு அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கன்சீவா இருக்காங்க, ப்ரெக்னெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரெக்னென்ட்டுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டாம்ஸ் நினைச்சுப்பார். நாம தானே மோலி சகாரமோட பழகிட்டு இருக்கோம், அப்போ அந்த குழந்தைக்கு நாம தான் காரணமா இருப்போம். ஸோ மோலி சகாரமா நம்ம ஏமாற்றக்கூடாது, நாம வந்து அவங்கள வந்து கண்டிப்பா வந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அது அந்த ஒரு 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 உறுதியோட இருக்கார். ஸோ சோஃபியா மேல எந்த லவ்வும் வரக்கூடாது, அவங்கள தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஸோ பாருங்க, லவ் ஆஃப் சோஃபியா அண்ட் டாம். ஸோ ஃபர்ஸ்ட் சோஃபியா டாம் மேல லவ் வந்துடுச்சு. பட் டாம் வந்து அதை வெளிக்காட்டிக்கல. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பாருங்க டாம்ஸ் கன்ஃபியூஷன். ஸோ இப்போ டாம்ஸ் கன்ஃபியூஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோலி சஹாரிமை கைவிடக்கூடாது, ஆனால் அதே சமயம் என்னது சோஃபியாவையும் அவருக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. புக் 5ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மோலி சஹாரம் வந்து பிரெக்னண்டா இருக்கிறது அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிடும். கன்சீவா இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு வந்து எப்படியாவது வந்து என்ன பண்ணணும், நான் வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணிடுறேன், இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கன்சீவா இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கன்சீவா இருக்கிறது தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கவுன், அந்த கவுன் யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா. சோஃபியா வந்து பிளாக் ஜார்ஜ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தாச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து தனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து மோலி சஹாரின் வந்து சர்ச் போட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு போட்டுட்டு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அவங்களே தான் பார்ப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு ரொம்ப ஏழ்மையான பொண்ணு இப்படி வந்து எப்படி அழகா வரா, இவளுக்கு யார் இந்த ட்ரெஸ் கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி. ஸோ இப்படி எல்லாம் பேசி அந்த இடத்துல ஒரு சின்ன வந்து ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மோலி சஹாரனை வந்து அடிக்க போயிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க பிடிச்சிடும். ஸோ நவ் ஷீஸ் ஹாஃப் நேக்கட். ஸோ பாதி வந்து ட்ரெஸ் இல்லை, ஆடை இல்லாத மாதிரி அவங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது டாம் வந்து இப்பதான் அங்க வருவார். ஸோ தன்னுடைய ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகும். அந்த கேர்ள் வந்து இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, உடனே தன்னுடைய ஷர்ட்டை கைட்டி அந்த கேர்ள் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிக்கிறார். ஸோ அடிச்சுட்டு அந்த கேர்ளை வந்து கூட்டிட்டு ஆல்பத்தி அந்த வீட்டுக்கு வராரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அவளை ஹெல்ப் பண்றதுக்காக நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஆல்பத்தி கிட்ட சொல்றாரு. ஸோ ஆனா அங்க இந்த சொசைட்டில எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மோலி சஹாரனுக்காக டாம் ஜோன்ஸ் ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு சண்டை போடுறாரு, அப்போ ஒருவேளை மோலி சஹாரனுடைய குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் சோஃபியாவுக்கும் போய் சேருது. ஓகே, ஸோ இன்னைக்கு காலையில சர்ச்சில் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா கிட்ட இருந்து அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஹானர் அப்படிங்கிறவங்க சோஃபியாவுடைய சர்வெண்ட். ஸோ அவங்க போயிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஸோ சோஃபியாவுக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. ஸோ டாம் வந்து இப்படி கூட இருப்பாங்களா, ஸோ உண்மையிலேயே டாம் வந்து மோலி சஹாரம் லவ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் டாம் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து இல்லை, இது ஒரு
அதாவது ஒரு யங் கேர்ளை எல்லாரும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதால நான் அவங்கள காப்பாத்தினேன் அப்படின்னு மட்டும்தான் அவர் சொல்றாரு. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்னஸ் ஆஃப் ஆல்பர்த்தி. ஸோ ஆல்பர்த்தி வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் வராங்க இல்லையா, ஸோ இந்த விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டில் கூட்டிட்டு வந்தானே அவர் வச்சிருக்காரு டாம். அப்போ வந்து டாம் வந்து திரும்ப வெஸ்டர்ன் வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்போ இந்த ஸ்கொயர் பேக்கரம்லாம் இருக்காங்க இல்லையா, யங் பிளஃபில், அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஊர்ல எல்லாரும் இப்படிதான் பேசிக்கிறாங்கப்பா அங்கிள், இந்த மாதிரி வந்து டாம் ஜோன்ஸ் தான் வந்து மொழிசுகரம் குழந்தைக்கு அப்பா, இதனால தான் அவன் என்ன பண்ணியிருக்காங்க, பிளாக் ஜார்ஜுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆரம்பத்துல இருந்து அவன் செய்த அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே தப்பா வந்து, அதாவது பிளாக் ஜார்ஜுக்காக அவன் வந்து உதவி செய்யல, எல்லாமே வந்து அந்த யங் கேர்ள், இந்த ஒரு கேர்ளுக்காக தான் அவன் இவ்வளோ தரமும் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு டாம் மேல ஒரு நேம் கிரியேட் பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பர்ட்டிக்கு வந்து இப்பதான் புரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முதல் முறையா டாமை பத்தி அவர் தப்பா நினைச்சுவார். ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கேர்ளை கொண்டு போய் நீ அவங்க வீட்டில் விட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இனிமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து டாம்ஸ்க்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இன்னொரு ஒரு இன்சிடென்ட், அதாவது வெஸ்டர்ன் வீட்டுக்குள்ள வெஸ்டர்ன் கூட அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஹண்டிங் போறாங்க. ஸோ அப்போ ஹண்டிங் போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஃபியா போயிட்டு இருக்க குதிரை என்ன ஆகும் அப்படின்னா அந்த எப்படி சொல்ற குதிரையில போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த குதிரை வந்து ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சு. ஸோ அவங்கள வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம டாம் தான் போய் திரும்ப காப்பாத்துறாரு. டாம் திரும்பவும் அந்த குதிரை மேல போய் உட்கார்ந்து அவங்க டக்குன்னு கீழே விழும்பொழுது அவங்கள வந்து அவர் பிடிச்சுப்பார். ஆனா பிடிச்சுக்கிட்டே கீழே விழும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவரோட கை, அவங்கள தாங்கி பிடிச்சாரு இல்லையா, பிடிச்சிட்டே கீழே விழுந்தாரு இல்லையா, அப்ப அவருக்கு கை அடிபட்டு. ஸோ இப்போ அவ்வளோ இவ்வளோ க்ளோசஸா சோஃபியாவை வந்து அவர்கிட்ட நெருக்கத்துல வந்து அவர் பார்க்கும் பொழுது தன்னை அறியாமலே சோஃபியா மேல இவ்வளோ அழகா அப்படின்னு சோஃபியா மேல அவருக்கு இருக்கக்கூடிய காதல் அதிகமாகுது. ஸோ இப்போ கையில கட்டு போட்டுட்டு சோஃபியா வீட்டில் தான் இருக்காரு. ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகுது, சோஃபியாவை லவ் பண்ணலாமா இல்லை வந்து மோலிசகாரம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்க வந்து டாம்ஸ் கன்ஃபியூஷன். ஸோ இப்போ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மோலிசகாரமுக்கு ஒரு வேளை நம்ம பணம் கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோலிசகாரமை பார்க்கறதுக்காக அவர் போறார். ஸோ மோலிசகாரமை பார்க்க போகும்பொழுது அவங்க வீட்டில் என்ன சொல்றாங்க, அவ வந்து மேலே தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தெரியாம அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேடர் வச்சு அவர் மேலே போய் பார்க்குறாரு. ஸோ மேலே போயிட்டு மோலிசகாரமை பார்த்து மோலிசகாரம் கிட்ட சொல்றாரு, ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆல்பர்த்தி வந்து திரும்ப உன்னை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு வீட்டுக்கு, நான் அவரோட பேச்சை மீற முடியாது, அவர் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி தானே, அதனால நான் என்ன பண்றேன்னு தெரியல, நான் உனக்கு வந்து ஏதாவது அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவங்க ரொம்ப அழறாங்க. நீ இவ்வளோதான் என் மேல வச்சிருந்த பாசமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுதே திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கைப்பட்டு ஒரு ஸ்க்ரீன் கீழே விடும். அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர், இந்த ஒரு யங் இன்னொரு டீச்சர் சொன்னோம் இல்லையா, அவர் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கும்பொழுது இவருக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அப்போ வந்து என்ன சொல்லிடுவாரு, ஓகே நான் இந்த ஸ்கொயரை கூட நீ தனியா இருக்கிற இந்த விஷயத்த நான் வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உங்களுடைய லவ்வையை நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க, என்ன விட்டுருங்க, தப்பிச்சா போதுன்ற மாதிரி டாம் ஜோன்ஸ் வந்து அவங்கள விட்டுட்டு வந்துடுறாரு. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் கீழே இறங்கி வரும்பொழுது மோலிசகாரனுடைய சிஸ்டர் வந்து சொல்றாங்க, டாம் ஜோன்ஸை கூப்பிட்டு சொல்றாங்க, சார் நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட சிஸ்டர் வந்து கன்சீவா இருக்கிறதுக்கு காரணம் கூட நீங்க இல்லை, சரிங்களா. அதை முன்னாடியே நம்ம கேரக்டர் ஸ்கெட்ச்ல பார்த்தோம் பாருங்க, வில் பேரன்ஸ். ஸோ வில் பேரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு என்னோட சிஸ்டருக்கோட குழந்தைக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரே சமயத்துல 2 ஆணோட அவங்க வந்து பழக்கம் வச்சிருக்காங்க, ஜஸ்ட் வெஞ்ச் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ப்ராஸ்டியூட் மாதிரி. ஸோ அதனால வந்து சரி ஓகே, இப்போ வந்து மோலிசகாரமுடைய சாப்டர்ஸ் முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோஃபியாவை இனிமேல் லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு டாம் ஜோன்ஸஸ் அவங்க வந்துடுறாரு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டிக்கு வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது, ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்பர்ட்டி வந்து இறந்து போயிடுவாரு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ ஆல்பர்ட்டியும் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றாரு. அதாவது
டாம் ஜோன்ஸுக்கு, பிளிஃபில்க்கு, அவங்களுடைய சிஸ்டருக்கு, அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த டீச்சர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த 2 டீச்சர்ஸ்க்கு, அவனோட சர்வெண்ட்டுக்கு, இப்போ எல்லாருக்குமே வந்து சரிசமமாக வர மாதிரி ஒவ்வொன்றத்தையும் அவர் வந்து எழுதி வச்சிடறார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்பர்ட் இறங்க போறாரு அப்படிங்கிறதுக்காக அழறதே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாம் ஜோன்ஸ் மட்டும்தான். ஆனா மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்னடா இது, நம்ம எவ்வளவோ சொத்து எதிர்பார்த்தோம், கடைசியில் இவ்வளோ கொஞ்சோண்டு சொத்தை மட்டும் நமக்கு எழுதி வைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எல்லாருமே கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெபோரான்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் இறந்துட்டாருனா இவருடைய அந்த என்னது அந்த சவ ஊர்வலம் இருக்கு இல்லையா, அந்த சவ ஊர்வலத்தில் நான் தான் முதல் ஆளாக டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அன்னைக்கு நைட் வந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது. மிஸ்டர் டவுலிங் அப்படிங்கிறவரோட ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லண்டனில் வந்து அவருடைய சிஸ்டர் பிரிட்கேட் இருந்தாங்க இல்லையா, மிஸ் மாஸ்டர் பிளிஃபீல்டோடைய அம்மா, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும். ஸோ இப்போ இந்த நியூஸை வந்து அவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, மாஸ்டர் பிளிஃபில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நிற்பாங்க. ஆனால் வந்து டாக்டர் என்ன பண்ணுவார், அவரை போய் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பரவாயில்லை, நீங்கள் இந்த நியூஸை சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி உங்கள் சிஸ்டர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கொஞ்சம் வருத்தப்படுவார். உடனே வந்து மாஸ்டர் பிளிஃபியில் போயிட்டு, நீ போயிட்டு அங்கே என்னென்ன தேவையோ, சடங்குகள் செய்கிறதுக்கு என்ன தேவையோ நீ அதை போய் பாரு, நீ போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுவார். ஸோ இப்போ மறுநாள் காலையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 நாளில் எல்லாரும் வந்து அவர் இறந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் டாக்டர் வந்து அவரோட ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஸோ அவர் வந்து சரியாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸை கேட்டுட்டு அவர் வந்து டாம் ஜோன்ஸுக்கு இந்த நியூஸ் போகுது. டாம் ஜோன்ஸு நியூஸ் கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்தில் அவர் வந்து என்ன பண்ணுவார், ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். ஸோ இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உடல்நிலை சரியில்லாதப்ப இருந்தப்ப டாம் ஜோன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தான் அப்படின்னு அவரை பற்றி தப்பாக சொல்லிடுறாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டாம் ஜோன்ஸை போய் வர சொல்கிறார். டாம் ஜோன்ஸ் வந்து நைட்டெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதோடு அவன் வந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஆல்பர்ட்டுக்கு. அப்போ இத்தனை நாளும் உன்னை நான் வந்து நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க முதல் முறையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நெக்ஸ்ட் புக் 6ல் பார்த்துக்கோங்க, பேனிஷ்மெண்ட் ஆஃப் டாம் அண்ட் த ரெவல்யூஷன் ஆஃப் டாம்ஸ் அண்ட் சோஃபியாஸ்ல. ஸோ இந்த வந்து நீ வந்து போ அப்படின்னு சொல்லிடுறான், வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, ஸோ இதை கேட்டு அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னே அவனால் முடியல. ஸோ இருந்தாலும் வந்து தனக்கு அப்பா மாதிரி இருந்தவர் இல்லையா, ஸோ அவர் சொன்னதுனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. நீ முன்னாடி போ, அதுக்கப்புறம் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் கொடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எனக்கு எதுவுமே வேண்டான்ற மாதிரி அவர் போவார். பட் ஆனால் ஒரு கவரில் வந்து பார்த்தீங்கன்னா 500 பவுண்ட்ஸ் அதை வந்து மிஸ்டர் ஆல்பர்த்தி வந்து டாம் கிட்ட கொடுப்பார். இதை வந்து அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ மீன் வாயில் இப்போ இங்கே வந்து வெஸ்டர்ன் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்னுடைய சிஸ்டர் மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன், அதாவது சோஃபியாவுடைய ஆண்ட் வந்து அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கும். அதாவது டாம் வந்து குடிச்சிருப்பாங்க ஒரு இன்சிடென்ட். அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாம் வந்து தனியாக இருக்கும் பொழுது மோலி சிகாரம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து டாம் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் அவங்க அப்படியே பேசிட்டே இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போவாங்க. ஸோ இதை வந்து தாக்கம் அண்டு பிளிஃபில் வந்து பார்த்துருவாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்க வந்து யாருங்க 2 பேர் உள்ளார இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ கூப்பிடும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா டாம் வெளில வருவாங்க. ஸோ டாம் வந்து யார் உங்க கூட ஒரு லேடி இருக்காங்களா, அது யாருன்னு சொல்லி கேட்பான். ஸோ யாரா இருந்தா என்ன, நான் யார் கூட வேணாலும் இருப்பேன், அதை ஏன் நீ வந்து கேட்குற, நீ வந்து போன்னு சொல்லும்போது அவங்க ஒருத்தர் அவனை தான் எப்படியாவது மாட்டி விடணுன்ட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ 2 பேருக்கும் சண்டை வந்து டாமை போட்டு ஸ்கொயரும் தாக்கம் அண்டு பிளிஃபில் இவங்க 3 பேருமே அடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வெஸ்டர்ன் வந்து காப்பாற்றுறாரு. ஸோ வெஸ்டர்ன் வந்து வெஸ்டர்ன் கூட அவங்களோட ஆன்டி அந்த சோஃபியா எல்லாருமே வராங்க. ஸோ கேட்டுட்டு அதாவது வந்து வெஸ்டர்ன் காப்பாற்றிட்டு வர
ஏன் அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவங்க வந்து சொல்றாங்க, "ஒரு லேடி இருந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியான்னு கேட்கும்போது, ஆமான்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறார். ஸோ அந்த லேடி அங்க இருக்க மாட்டாங்க. பட் இங்க இருந்தாங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். டாம் எப்பயும் பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? ஸோ இத கேட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபியா வந்து திரும்பவும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ சோஃபியாவ தூக்கிட்டு வந்து வீட்ல வந்து காப்பாத்தி விடுறதும் டாம் தான். ஸோ இது எல்லாத்தையும் அடுத்த நாள் வந்து பிளிஃபில் அங்க வருவாரு. ஸோ மாஸ்டர் பிளிஃபில் அங்க வராரு. ஸோ பிளிஃபில் வந்தப்ப சோஃபியா வந்து திரும்பவும் டாம்க்கு வந்து மோலி மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கேன்னு தெரிஞ்சு அவங்க வந்து டாம்ஸ் பத்தின நினைப்பே தனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மாஸ்டர் பிளிஃபில் கூட வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. அவங்க மனசுல எந்த இதுவும் இருக்காது. பட் சும்மா அவங்க அவங்க எல்லாரோட அட்டென்ஷனுமே பிளிஃபில் மேலேயே இருக்கணுன்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. இத வந்து அவங்க ஆன்டி பார்க்குறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. மறுநாள் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ வந்து சோஃபியா வந்து பிளிஃபில விரும்புறாங்க. ஸோ அதனால பிளிஃபில்கே நீ வந்து அவங்கள மேரேஜ் பண்ணி குடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வெஸ்டர்னுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் நல்ல ஐடியா தானே. ஏன்னா பக்கத்திலேயே இருக்கும் தன்னோட பொண்ணு. ஸோ ஆல்பர்ட்டியோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து தன்னோட பொண்ணுக்கே வந்துரும் அப்படிங்கிற ஆசையில அவரும் வந்து அந்த மேரேஜ்க்கு உடனே ஒத்துக்கிறார். ஸோ உடனே ஆல்பர்ட்டிக்கு வந்து கால் பண்ணி ஆல்பர்ட்டி கிட்ட வந்து பேசுறாரு. ஆல்பர்ட்டியும் இதுக்கு வந்து ஒத்துக்கிறார். ஓகேவா, நான் வந்து மேரேஜ்க்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஃபியா கிட்ட வந்து அவங்க ஆன்டி சொல்றாங்க, நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஆனா நீ மறைக்கிற விஷயத்த நான் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ வந்து பிளிஃபில அதாவது நீ மறைக்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ லவ் பண்றேங்கிறதெல்லாம் சொல்லும்போது, சோஃபியா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, டாம் பத்தி தான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களாவே உண்மையை சொல்லிடுறாங்க. எனக்கே தெரியும் நான் செய்யறது தப்பு தான். பட் இருந்தாலும் நான் என்ன பண்றது? என்னோட மனசு வந்து அவன தேடியே போகுது ஆன்டி. நான் என்ன பண்றது? நீ ஏன் கவலைப்படுற? நான் உங்க டாடி கிட்ட சொல்லி நான் உனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? எப்படி டாம சம்மதிச்சாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அ மிஸ்ஸஸ் வெஸ்டர்னுக்கே வந்து ஷாக் ஆகுது. என்னது டாமா? நீ இவ்ளோ நேரம் டாம் பத்தி தான் பேசினியா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் டாம் பத்தி தான் பேசினோனே உடனே திட்டுறாங்க. உனக்கு ஏதாவது எப்படி சொல்றது? நீ இந்த மாதிரி செய்யலாமா? நம்ம குடும்பம் என்ன? அவங்க என்ன? அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியும் ஆன்ட்டி. நான் அதனால தான் என்னோட ஆசை நான் எனக்குள்ளாரே தான் புதைச்சுக்கிட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்லல. நீங்க சொன்னத வச்சு தான் நினைச்சேன். இல்ல இது கண்டிப்பா ஒருபோதும் வந்து அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் வெஸ்டர்னுக்கும் தெரியுது. ஸோ வெஸ்டர்ன் வந்து அதே மாதிரி தான் திட்டுறார். நீ மட்டும் டாம மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன். என்னோட சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு தர மாட்டேன். உன்னை அப்படியே அனுப்பிச்சிடுவேன். ஆனா நான் சொல்றவங்கள நீ திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவேன்? உனக்கு நல்ல விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாமே நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அவர் சொல்றார். பட் ஆனா வந்து சோஃபியாவோட மனசுல டாம்ஸ் தான் இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இவர் வந்து வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? கடைசியா என்ன பண்றாரு அப்படின்னா, சோஃபியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ சோஃபியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல வந்து நான் இந்த மாதிரி போறேன். நீ வந்தா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அவங்க இந்த லெட்டரை வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிளாக் ஜார்ஜ் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட தான் கொடுப்பார். அப்படி இந்த கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பர்ட்டி வந்து 500 பவுண்ட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? அந்த கவரும் என்ன ஆகுது அப்படின்னா, பிளாக் ஜார்ஜ் கிட்டே போயிடுது. ஆனா பிளாக் ஜார்ஜ் வந்து அதை அவங்ககிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. ஸோ அவனுக்கு தான் பணம் கிடைச்சா போதுன்றாங்களே, ஸோ தன்னோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அந்த அமௌண்ட்டை அவன் மறைச்சிடுறான். மறைச்சிட்டு அவங்க அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் தேடும்போது அது கிடைக்கல. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லெட்டர் அவருக்கு அனுப்புறாங்க சோஃபியாவுக்கு. ஸோ சோஃபியா வந்து வீட்டை விட்டு வரமாட்டேன். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 16 குனியாஸ் ஸோ அவர்கிட்ட அனுப்பிச்சிட்டு, என்ன இருந்தாலும் நான் எங்கள் அப்பாவை விட்டுட்டு நான் வீட்டை விட்டுட்டுலாம் வர முடியாது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இவர் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் வந்து பிரிஸ்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ டாம்ஸ் புக் 7 பாருங்க. டாம்ஸ் அரைவல் அட் பிரிஸ்டால் அண்ட் சோஃபியாஸ் எஸ்கேப் ஃப்ரம் சமர்செட். ஸோ டாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்டால் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து
சில சோல்ஜர்ஸஸ் வராங்க. ஸோ அந்த சில சோல்ஜர்ஸஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு விடுதியில் தங்குறாங்க இல்லையா, அந்த விடுதியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சோல்ஜர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு கொடுக்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை வரும். ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு கோவப்பட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டாம் ஜோன்ஸ் தான் போய் அவங்க சரி பண்ணுவார். ஸோ அவங்களுக்காக பேசி அந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுத்து சரி பண்ணிவிட்டு, ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து உங்களோட போருக்கு வரேன். அவங்க எல்லாரும் சோல்ஜர்ஸ் தானே, ஸோ அதனால் அந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணி, இது லவ்வும் இல்லை, ஆல்வர்த்தியும் இல்லை, அவரும் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நாம் எதுக்காக இருக்கணும், அதனால் நாம் வந்து ஆர்மியில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே போகிறாங்க. ஸோ டாம்ஸ் அரைவல் அட் பிரிஸ்டால். ஸோ ஈவன் இந்த பக்கம் போகும்போது இங்கே யார் சோஃபியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாஸ்டர் பிளிஃபில்க்கும் சோஃபியாவுக்கும் மறுநாளே வந்து திருமணம் நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ அந்த ப்ரீஸ்டெல்லாம் வந்து சைன் பண்ணியெல்லாம் கொடுத்துட்டாங்க, அவனுக்கு வந்து அக்ரிமெண்ட் கொடுத்தாச்சு, அக்ரி பண்ணிட்டாங்க சர்ச்சில், அதனால் நாளைக்கே உங்கள் 2 பேருக்கும் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோஃபியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஹானர் அவங்க தானே அவங்களுடைய சர்வெண்ட்டு, ஸோ அவங்க சர்வெண்ட்டோடு சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ என் கூட வர மாதிரி இருந்தால் நாம் இங்கேருந்து லண்டன் போயிடலாம், அதாவது டாமை தேடி போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் சமர்செட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஓகே, ஸோ புக் 7ல் இப்போ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ ரிமைனிங் புக் 8, 9, 10 இருக்கிறத நம்மளுடைய அடுத்த வீடியோஸில் நாம் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் புக் 7 வரைக்கும் நாம் பார்த்துருக்கணும். இது வரைக்கும் இருக்கிற ஸ்டோரிஸை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது அவங்க 2 பேரும் இன்னும் டாம் வந்து இப்போ தான் அந்த சமுதாயத்துக்குள்ளார போகிற வழியில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.